குழந்தையா இருக்கும்போது பார்த்த படம் இப்போ எப்படி இருக்கு? நான் குழந்தையில பார்க்கவே இல்லை, இப்போதான் பார்க்குறேன். ஓகே, 20 வருஷத்துக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகுதுல்ல, என்ன விஷயம் ஏன் இவ்வளோ கொண்டாட்டம்? தெரியல, ஏன்னா விஜய் ஃபேன்ஸ் வந்துட்டு ஒரு ஆர்வமாக இருந்திருக்கலாம் இந்த ஒரு ரீ ரிலீஸ்க்கு. ஆக்சுவலி சீட்டே கிடைக்கல, அப்புறமேட்டுக்கு 2 days பேக் தான் நான் சீட் பண்ணேன். நீங்க சொல்லுங்க, இந்த படம் இந்த அளவுக்கு பேசப்படுறது காரணம் த்ரிஷாவா, இளைய தலைவர் விஜயா, முத்துப்பாண்டியா? விஜயா இருக்கலாம். விஜய் 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 மேபி விஜய். ஏதாவது அவர் பேசுன டைலாக் தான் சொல்லுங்க. எனக்கு ஞாபகம் இல்லை, இதெல்லாம் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இருக்க விஜயா கில்லி டைம்ல இருந்த விஜய் எது ரொம்ப? கில்லி விஜய் தான் எது வந்தாலும். 20 வருஷம் அன்றைக்கும் ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஷோ உதயம் தேட்டரில் பார்த்தோம். அதே ஃபீலிங், அதோட ட்ரிபிள் மடங்கு ஃபீலிங்கு. அப்போல்லாம் ஒன் ஸ்கோர்லாம் கிடையாது, இப்போ 2 சாங் ஒன் ஸ்கோர் போட்டாங்க. என்ன சொல்கிறது, சாமி தரிசனம் பார்த்துட்டு வரோம், வெளியே வரோம், அவ்வளோதான். நாளை தமிழகம் எங்கள் தலைவர். இதுக்கு மேலே விஜய் சார் நடிக்க போகிறது இல்லை, ஒரே படம். இதுக்கப்புறம் எல்லா படமே ரீ ரிலீஸ் பண்ணி தான் பார்க்க முடியுமா? தேட்டரில் பார்க்க இல்லை, இன்னும் அவருக்கு 2 படம் இருக்குது. 2 படத்துக்கு அப்புறம் தான் சொல்லியிருக்காரு அவர் ரீ ரிலீஸ் அவரோட படம் தேட்டரில் பார்க்க முடியாது. இதுக்கப்புறம் கில்லி மாதிரி ரீ ரிலீஸ் பண்ணி தான் பார்க்க முடியாது. இப்பயே சொன்னாங்க வந்து குஷி, அப்புறம் என்ன படாது சிவகாசி எல்லாத்தையும் ரீ ரிலீஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ரீ ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காரு. என்ன இருக்கு, எங்கள் தெய்வம் எப்பயும் கூட தானே இருக்காரு. அவர் எப்பயும் நாங்கள் வந்து இப்போ பார்த்துக்கிட்டு தான் இருப்போம், சரிங்களா? அவர் இருக்கார இதாக இருக்காரா இல்லையோ, அவர் என்றைக்குமே எங்கள் இதயத்தில் இருக்காரு. இன்னும் நான் இப்போ தான் படம் பார்க்க போகிறேன் ப்ரோ. ஆமாம் 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 ஆமாம். திடீர்னு ஏன்னா விஜயில் பிக் ஸ்க்ரீனில் கில்லி படம் பார்க்குறது ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஸோ இது வந்து என்னோட மோஸ்ட் ஃபேவரட் மூவி. இத்தனை நாள் டிவியில் பார்த்தது, இப்போது பிக் ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது. அதுதான் எல்லாமே பிடிக்கும். என்ன இல்லை இந்த படத்தில், எல்லாமே இருக்குது. எமோஷனலாக இருக்கும், காமெடி இருக்கும், விஜய் பார்த்துட்டே இருக்கலாம்னு இருக்கும். ஸோ எல்லாமே இருக்குது. அதனால நாங்கள் எல்லோரும் வந்திருக்கோம், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு வந்திருக்கோம். புரியல, அந்த விஜய் தான் பிடிக்கும். அதுக்காக தான் வேலையெல்லாம் இருந்தால் கூட அதெல்லாம் விட்டுட்டு ஸ்கிப் பண்ணிட்டு நாங்கள் இதுக்காக வந்திருக்கோம். ஐயோ, அது அப்படிலாம் சொல்லாதீங்க, மனசு வலிக்குதுல்ல. அது அது அப்படி சொல்லியிருக்காரு, பட் அப்படி நடக்குமான்றது தெரியலையே. ஆனால் கன்ஃபார்மாக தெரியாதுல்ல. கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து நாங்கள் எல்லாருமே விஜய் சாரோட ஃபேன்ஸ் தான். ஸோ இப்போ இதுக்கப்புறம் நடிக்க மாட்டார் அப்படின்றது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஸ்டில் இருந்தாலும் இது மாதிரி ரீ ரிலீஸ் பண்ணால் அதையும் நாங்கள் செலிப்ரேட் பண்ணி பார்க்க வேண்டியது தான். விஜய் மூவி வேறு, துப்பாக்கி, அப்புறம் வந்துட்டு நிறைய எல்லா படமே நாங்கள் இது மாதிரி பிக் ஸ்க்ரீனில் பார்க்க ஆசைப்படுறோம். ஆமாம், போக்கிரி நல்லா தான் இருக்கும். சரி, ஓகே. அதான் நான் ரீ ரிலீஸ் மாதிரியே தெரியல, ஃபஸ்ட் டைம் ரிலீஸ் மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு 20 வருஷம் கழிச்சு ஒரு படம் ரீ ரிலீஸ் ஆகிற மாதிரியே இல்லை. அந்த ரெஸ்பான்ஸ் பார்த்தாலும் சரி, க்ரௌடு பார்த்தாலுமே ஏதோ விஜய் படம் ரிலீஸ் ஆகிருக்கிற மாதிரி இருக்குது. அதுதான் இந்த படத்தோட ஸ்பெஷாலிட்டியே. அதான் நான் சொல்கிறேன், சின்ன வயசில் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம், நாங்கள் ரொம்ப இது பண்ணியிருக்கோம். பட் அதுக்கு சேர்த்து வச்ச மாதிரி டபுள் மடங்கு இங்கே செலிப்ரேஷன்னா பாட்டு 2 வாட்டி போட்டு இது பயங்கரமாக லைட்டிங்லாம் சூப்பராக இருந்துச்சு. அப்போ நாங்கள் போயிருந்தா கூட இந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்குமான்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் இன்னைக்கு இது வந்தது ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ, இது ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ், மறக்கவே முடியாது தான். ரெண்டுமே வேறு வேறு இது. நான் ஒரு மனுஷன் வந்து மெச்சூர் ஆகிற மாதிரி ஒரு ஆக்டராக மெச்சூர் ஆயிருக்காரு. அந்த டைமில் இவர் இளைய தளபதியாக இருக்கும்போது ஒரு சின்ன பையன் மாதிரி ஒரு குறும்புத்தனம் பண்ணிட்டு இது இருந்திருக்காரு. அதுதான் அவரோட ஹியூமர் சென்ஸ் பயங்கரமாக இதுனா. அது வந்து ஒரு 2-3 படத்தில் தான் அவங்க எக்ஸ்ப்ளோரே பண்ணியிருப்பாங்க. அதில் கில்லி வந்து ஒரு முக்கியமான படம். அதில் காமெடியன்ஸ் இருக்காங்கங்கிறத தாண்டி இவர் பண்ணுற ஹியூமர் படத்தில் பல இடத்துல பீக் அடிக்கும். அதுதான் இந்த படத்தோட ஸ்பெஷாலிட்டி. என்ன எல்லாமே அதான் நான் பயங்கரமாக இருந்துச்சுண்ணா. அது ஒரு மாதிரி அதான் பக்கா கமர்ஷியல் பேக்கேஜ். இது ஒரு படம் வந்து எவ்வளோ பக்காவாக இருந்தால் 20 வருஷம் கழிச்சு வந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு புக்கு போட்டால் அதுக்கு இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிளாக இருக்கும்ண்ணா. கஷ்டமாக இருக்குது, பட் அவர் எடுத்த முடிவு நம்ம ஒன்றும் இது பண்ண முடியாது. ஆனால் ஒரு ஃபேனாக வி சப்போர்ட் வாட் எவர் டிசிஷன் ஹி டேக்ஸ். பட் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ரீ ரிலீஸ் பண்ணி நாங்கள் எங்கள் தளபதியை ஸ்க்ரீனில் பார்த்துக்கலாம்னு ஒரு ஆசை இது பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ. ஆக்சுவலி எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்ததுண்ணா. வைப் டோன்ட் லை அப்படின்வாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு. 20
இந்த படத்துல என்ன ஸ்பெஷல் நினைக்கிறீங்க ரீரிலீஸ் பண்றதெல்லாம்? ஆனால் ஆக்சுவலி இதான் ஃபர்ஸ்ட் டைம் தேட்டரில் கில்லி வந்து ஃபர்ஸ்ட் டே ஷோ ரீரிலீஸ் ஃபர்ஸ்ட் டே மாதிரி தான் இருந்தது ரிலீஸு. ஸோ நல்லா இருந்துச்சு, வைப் வந்து சூப்பராக இருந்தது. லைட் செட்லாம் உள்ளே பண்ணியிருந்தாங்க, வேறு மாதிரி இருந்தது. எக்ஸ்பெக்ட் பண்ணல அதெல்லாம், பட் நல்ல என்ஜாய்மெண்ட். என்னென்ன சாங்லாம் ரிப்பீட்டடாக போட்டாங்க? ஃபஸ்ட்டு சாங் போட்டாங்க, அப்புறம் அப்படி போடு 2 வாட்டி எல்லாம் போச்சு. நல்லா இருந்துச்சுண்ணா. அந்த பிரகாஷ் ராஜ் அந்த டைலாக்லாம் எப்படி இருந்தது? நான் வரேன் செல்லம் தனலட்சுமி நல்லா இருந்துச்சு. 20 வருஷமா பல நாள் பார்த்தத படம் ஏதாவது போர் இருக்கா? இதெல்லாம் இல்லைண்ணா, இப்போ செகண்ட் ஷோ கூட பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக போகிற மாதிரி தான். இதுக்கப்புறம் விஜய் சார் நடிக்க மாட்டாரு, ஆனால் இதுக்கப்புறம் எல்லாமே ரீரிலீஸ் தான் பண்ணி பார்க்க முடியுன்ற ஒரு ஃபீல் வரும். ஆனால் இதுவே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ மாதிரி தான் இருந்தது. ஸோ எந்த விஜய் எது வந்தாலுமே அப்படி தான் இருக்கும். ப்ரோ அது கில்லி படத்துக்கு வைப்பை பற்றி சொல்லணும்னு அவசியமே இல்லை ப்ரோ. 20 வருஷத்தில் நான் இந்த படம் ஃபஸ்ட்டு பார்க்கலன்னு ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து இந்த வாட்டி எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது இந்த படத்தை தேட்டரில் பார்த்ததில். ரொம்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ இருக்க விஜய் இப்போ இருக்க விஜய் எது நல்லா இருக்கு? எனக்கு 2 விஜயுமே பிடிக்கும். ஆனால் படம்னு பார்க்கும்போது ஃபேவரட்னா கில்லி தான். அது அந்த படத்தை அடிச்சுக்க இன்னொரு படம் விஜயாலையும் கொடுக்க முடியாது, வேறு யாராலையும் கொடுக்க முடியாது. கண்டிப்பாக ரொம்ப பிடிச்சது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது. ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது கட் பண்ணி தான் பார்த்துருக்கேன் ப்ரோ. அது அந்த காலத்தில் பார்க்கும்போதெல்லாம் டிவியில் பார்க்கும்போது அப்படி தான் பார்த்துருக்கேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் தேட்டர்லேயே இந்த படத்தை பார்க்குறேன். நான் ஒரு 20 வருஷம் கழிச்சு இந்த படத்தை நான் தேட்டரில் பார்க்குறேன். அது என்னென்னா அந்த படத்தோட ஒரு ஃபாஸ்ட் ஃபேஸ் இருக்கும். அது நம்மளால் சொல்லவே முடியாது. ஒரு சில படம் லேக் ஆகும், இந்த படத்தில் ஒரு சின்ன லேக் கூட இருக்காது. எல்லாமே அப்படி வரதே தெரியாது. அதுதான் ப்ளஸ் விஜயோட ஆக்டிங்கு, பாட்டு, மியூசிக்கு எல்லாமே. பிரகாஷ் ராஜ் சொல்லவே தேவையில்லை, அவர் பயங்கரமான பர்ஃபார்மர். விஜய் விட பர்ஃபார்மர் அவர் பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். இந்த படத்தில் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். பிரகாஷ் ராஜோட வர சீன் எல்லாமே சிரிப்பு எல்லாமே இருக்கும். அங்கங்கே கலாய்ப்பாங்க. அது வந்து இந்த 2K கிட்ஸ்லாம் வந்து இப்போலாம் படத்தை பார்த்தாலே கலாய்க்க ஆரம்பிப்பாங்க. அந்த டைமில் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ அது எக்ஸ்ட்ராவாக ஒன்று பார்க்குறோம். இதுக்கப்புறம் விஜய் சார் நடிக்க மாட்டார், ஒரு படத்தோட முடிக்க போறாரு. இதுக்கப்புறம் எல்லாமே ரீரிலீஸ் பண்ணி பார்க்க வேண்டியது. அதுதான் நமக்கு இருக்குது. 68 படம் இருக்குது, அதனால பிரச்சனை இல்லை. 68 படமும் நான் வீட்டில் உட்காந்து கூட போட்டு பார்ப்பேன். தேட்டரில் வந்து எப்போ ரிலீஸ் பண்ணாலும் பார்ப்பேன் நான். ஒரு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ், தேட்டர் ஸ்டார், தேட்டருக்கு வர வைக்கிற ஒரு ஹீரோனா விஜய். அது விஜய் தான் டெஃபினட்டாக. இதுக்கப்புறம் எல்லாமே ரீரிலீஸ் பண்ணி தான் பார்க்கணுன்ற ஒரு நிலைமை வந்துடும். அது நம்ம அது எல்லாமே அவர் கையில் தான் ப்ரோ இருக்குது. அவர் அப்பப்போ வந்து கேமியோ ரோலில் ஏதாவது ஒரு படத்தில் நடிச்சுட்டு போனார்னா நல்லாயிருக்கும். அது ப்ரொடியூசர் அவங்க டிசைட் பண்ணுறதா, நம்மளால் எதுவும் சொல்ல முடியாது. பட் ஆனால் ரீரிலீஸ்னு பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக இந்த மாதிரி க்ரௌடு சேரும்.